11வது தலைமுறையில் வருகிறார். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாறு இன்று நாம் யோசித்தாலே அவர்களுடைய தாய் தான் நினைவுக்கு வரும். இவ்வளவு பெரிய வழியை தந்த, இவ்வளவு பெரிய ஒரு இறைநேசரை இந்த சமூகத்திற்கு தந்த அவர்கள் கரத்தால் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள், ஈமானுடைய பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை சிறு வயதிலிருந்தே பண்படுத்தி அவர்களை வளர்த்து ஆளாக்கிய மிக முக்கியமான பெருமை அவர்களது தாயார் அவர்களுக்கு உரித்தாங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை சிறு வயதில் இருந்தே பண்பட்டவர்களா. வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். பொய் பேசக்கூடாது என்று தாய் சொன்னதற்காக பொய் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்த நேரத்திலும் கூட தாய் சொல்லிவிட்டார்கள் பொய் சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அது அவர்களது மரணம் வரைக்கும் மறக்காது. நாம் நம்முடைய வாப்பா அம்மா சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் இப்போ சொன்னது போல நிழலாகும். எங்க வாப்பா இப்படி சொன்னாங்க, என் அம்மா இப்படி சொன்னாங்க, அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டேன், பண்படுத்திக் கொண்டேன் என்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைகள் என்றும் நிழலாடி கொண்டே இருக்கும். அதுதான் நம்மை பண்படுத்தும், அதுதான் நம்மை நேர்வழிப்படுத்தும். எந்த நேரத்திலும் வழிதவறி போகாமல் பெற்றோர்களுடைய வார்த்தைகள் நமக்கு நேரான பாதையை வகுத்து தரும் என்பதற்கு மிக முக்கியமான சான்று முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றை நம்மால் பார்க்க முடியும். அப்படி சின்ன வயதில் இருந்தே பண்படுத்தி பொய் சொல்லக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயங்களிலிருந்தே அவர்களை நல்வழிப்படுத்தியதால் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தாக ஞானியாக திகழ பெற்றார்கள். அவர்கள் இந்த சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் தங்களுடைய சொற்பொழிவின் மூலமாக பல்வேறு நபர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது பேச்சு பயான் அப்படின்னு சொன்னா உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய பயான் தான் மக்களிடத்திலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். சும்மா கடமைக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா பேசுறது வேணா நல்லா இருக்குமே தவிர அது உள்ளத்தை தொடாது. இவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்கே கண்களில் கண்ணீர் வராதவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுவார்கள், நல்ல அறங்கள் குறித்து பேசுவார்கள், நன்மைகளை ஏவ வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் என்பது குறித்து பேசுவார்கள். அவர்களது பயான் என்பது உயிரோட்டமானதா, உள்ளத்தில் தொடக்கூடியதாக, அப்படிப்பட்ட நிறைவான ஒரு உணர்வை அந்த சபையில் அமர்ந்திருந்த பல்லாயிரம் மக்களுக்கு தினந்தோறும் தரும் என்கிற அளவுக்கு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களது உரை அமைய பெற்றது. அவர்களது சொற்பொழிவின் மூலமாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பயான் முடியும், பல பேர் மௌத் செய்தி வரும், சபையில் அமர்ந்து கொண்டே மயக்கமுற்று விடுவார்கள். அவ்வளவு ஞானம் மிக்கவர்களாக அது உருக்கமான ஒரு பயானை நிகழ்த்தக்கூடிய மாண்பு பெற்றவராக முஹித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலை ஒழுக்கம் நிறைந்தவர்களா, அது மிக முக்கியமானது. வெளியில் எப்படி நாம் பேசுகிறோம் என்பதை தாண்டி நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். நம்முடைய அந்தரங்கம், நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது நாம் அதை பின்பற்றினால்தான் மக்களிடத்தில் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை செய்கிறார், ஒரு தவறை செய்கிறார், ஆனால் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது அந்த தவறை செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கு அந்த தவறு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. யார் ஒரு மனிதர் தான் பின்பற்றுகிற ஒரு விஷயத்தை சமூகத்தில் எடுத்து சொல்கிறாரோ அப்போதுதான் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும்.
ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்களது சபையில் மார்க்க ஞானம் பெற்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் தனிப்பட்ட வாழ்விலே பரிசுத்தமானவராக திகழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், குர்ஆனோடு நிறைவான தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். காலம் கடக்க கடக்க நம்முடைய அந்த ஆன்மீகம் அல்லாஹோடு உண்டான நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்து ஒரு மனிதர் பாவம் செய்வதற்கும் ஒரு இளைஞர் பாவம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே காலம் கடக்க கடக்க நம்முடைய வாழ்நாளை முழுமையாக நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த தீனுக்காக நாம் என்ன செய்வோம் என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் என்ன செய்கிறார்கள்? பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் கப்பலை எடுத்துக்கொண்டு நேராக புறப்பட்டு சென்று நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். நெருங்கி விட்டார்களா என்று தெரியவில்லை. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நான் போவது உதவி செய்வதற்காக போகிறேன். உள்ளத்தில் எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது, இந்த துணிச்சல். நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, அங்கே தாக்கப்படுபவர்கள் தவிப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நான் மற்ற ஏற்பாடுகளை உதவிகளை செய்ய வேண்டும், அதற்காக நான் என்னுடைய உயிரை விட்டாலும் பரவாயில்லை என்று துணிந்து போகிற இந்த துணிவு இருக்கிறதே, அது அல்லாஹ் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான உள்ளம். இதயம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பை பெற முடியும். நம்மை சுற்றி எத்தனை சுகங்கள் இருக்கிறது, எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உயிர் போகிறது, ஷஹீத் ஆகிறதுனா சாதாரண விஷயமா? சொல்ல வருவது, காலம் போக போக நம்முடைய மரணம் நெருங்க நெருங்க அல்லாஹோடு நாம் நம்முடைய நெருக்கத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தங்களுடைய காலம் நெருங்க நெருங்க என்ன செய்தார்கள்? குர்ஆனோடு தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தினார்கள். இஷா தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் நிறைவு செய்துவிட்டு அவர்கள் ஃபஜ்ரை தொழுவார்கள். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை. நம்முடைய அமல்கள் அப்படிதான். ஒரு நாள் நின்று வணங்குவோம், 3 நாள் ரெஸ்ட் எடுப்போம், படுத்துருவோம். அது ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திடும். எனக்காவது அப்படிதான் எடுத்து ஏதாவது அமல் செய்வோம்னு ஆரம்பிப்போம், அப்படியே உட்கார்ந்துருவோம். ஒரு நாள் செஞ்சேன், அது செய்ய முடியல, தொடர்ந்து செய்ய முடியல. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 ரக்காத்தா இருந்தாலும் அதை தினந்தோறும் செய்கிறோம் என்றால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியம் இருக்கிறது. அப்படி நாம் ஆரம்பிக்க வேண்டும். இங்கே முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இப்படி பல மாதங்கள், பல இரவுகள் அவர்கள் இந்த துன்யாவிற்கும் பிரிவதற்கு முன்னால் இரவு தூக்கத்தை தியாகம் செய்து கொண்டு நான் அல்லாஹ்வோடு திருமறையோடு என்னுடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் குர்ஆனை ஓதியவர்களாக தங்களுடைய இரவை கழித்தார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி மேன்மை மிக்கவர்களாக திகழ்கிறார். இப்படி சாலிஹான ஒரு மனிதராக இந்த சமூகத்தில் வாழ்ந்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். இன்று வரைக்கும் நாம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கியாமத் வரைக்கும் அவர்களை குறித்து உலகம் பேசும். நம்மையும் நாம் வாழக்கூடிய வாழ்வு என்பது இருக்கிறதே, அது நாம் மரணித்து விட்டதற்கு பிறகு அப்படியே முடங்கி போய் விடுவதல்ல. நம்மை குறித்து இந்த உலகம் பேச வேண்டும், நினைக்க வேண்டும். இப்போ ஒரு மனிதர் வாழ்ந்தார், சாலிஹான மனிதர் என்று நம்மை குறித்து உலகம் பேச வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஹிதுமத் மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒன்றை செய்திருக்க வேண்டும். அப்படி ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் இந்த மார்க்கத்திற்காக நான் செய்த சேவை என்ன, என்ன செய்ய போகிறேன் என்பதை நாம் கேட்டுக்கொண்டு அந்த மார்க்கத்திற்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தோடு நம்முடைய தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பை பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.